ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சேட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு பீக்க கொடி போயிட்டுருக்கு. ஸோ அந்த கொடிக்கு மேலே ஒரு காராமணி யார்ட் பீன்ஸ், இந்த லாங் பீன்ஸ் இருக்குல்ல, அந்த கொடி இருக்குது. பட் அந்த கொடியை நான் இன்றைக்கி கட் பண்ணி விட்றேன். ஏன் கட் பண்ணி விட்றேன்னா, ஃபுல்லாக கருப்பு பூச்சி. அது நான் வச்சதுலேருந்து எனக்கு கருப்பு பூச்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ கத்திரிக்காய் செடியை அஃபெக்ட் பண்ணுது, வெண்டைக்காவை அஃபெக்ட் பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற அவரைக்காவை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே கருப்பு பூச்சி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லாங் பீன்ஸ் இருக்குன்னா ஒரு கை நீளத்துக்கு இருக்குது அந்த லாங் பீன்ஸு. அந்த லாங் பீன்ஸ் ஃபுல்லாக கருப்பு பூச்சி. நானும் என்னென்னலாம் பண்ணிட்டேன், வேப்பெண்ணெய் அந்த லிக்விடு, வாஷிங் லிக்விடு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன், ரொம்ப தடவை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் ஊற்றினேன், என்னென்னமோ ஊற்றி ட்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டால் அதெல்லாமே தானாக போயிடும்னாங்க. அதையும் நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, எப்படி வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து தப்பான ஃப்ரெண்டாக இருந்தால் மற்ற எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு நேச்சர் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஸோ இதுவால் மற்றவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் நம்ம வேறு வழி இல்லை, நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் இதை வந்து எடுத்து போடுறதை தவிர எனக்கு வேறு வழியே எனக்கு தெரியல. ஸோ வேறு வழி இல்லை. ஆனால் நிறைய பீன்ஸ் எடுத்துட்டேன், நான் நிறைய தடவை எடுத்துட்டேன் பீன்ஸு. அப்போலாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதுங்க ஃபஸ்ட்டு எங்கேருந்து வராங்க அதை ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, கத்திரிக்காயிலேருந்து இவங்களுக்கு வராங்களா இல்லை இவங்கள்ட்டேருந்து கத்திரிக்காய்க்கு வந்துச்சா, அதுவும் எனக்கு தெரியல. பட் அவரைக்காலாம் ஒரு செடி வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது அவரைக்காயிலேருந்து இவங்களுக்கு வந்தாங்களானும் எனக்கு தெரியல. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இதை நம்ம எடுத்தாச்சு. ஸோ அந்த கொடிகளையும் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு டிசீஸ்டு பிளான்ட்டு அப்படின்னா, அதாவது ஒரு நோய் தொற்று வந்தோ இல்லை பூச்சி வந்தோ இல்லை வெள்ளைப்பூச்சி வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து போடுறோம், வெட்டி போடுறோம் அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமம் நம்ம கம்போஸ்ட் பின்னில் போடுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கு அது நம்ம ஒரு உரத்துக்காக நல்லதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். பட் அது வந்து அப்போ வந்து அது ஒரு பூச்சி, அது வந்து அங்கே வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸையுமே அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு தேவையில்லை, அதை போட்டு அது நிறைஞ்சால் தான் நமக்கு அந்த பின்னு நிறையணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம பரவாயில்ல, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஒரு விஷயத்த நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி தான், ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னா நம்ம அதை வந்து செடிகள் விஷயத்துலையும் சரி, நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லையும் சரி இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் அது நம்ம லைஃப்பில் இருந்து நம்ம அதை அகற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து எனக்கு வேணால் கஷ்டமாக இருக்கலாம், இதுக்கு அது 4-5 தடவை நான் வந்து காய் பறிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், புது நாற்றுங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணியிருக்கிறது. ஸோ அவங்க வந்து எப்படியும் தேங்க்ஃபுல்லாக தான் இருப்பாங்க இந்த விஷயத்த நினச்சி. இது வந்து நம்ம பர்சனல் லைஃப்லேயுமே இந்த விஷயத்த அப்ளை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஓகே, நம்ம வந்து மறுபடியும் வளர்த்துக்கலாம். மறுபடியும் அது எதுலேருந்து வருதுங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவரைக்காய் நிறையா இருந்துச்சு இந்த சைடு நாற்று. ஸோ போன தடவை அவரைக்காய் ரொம்ப பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அவரைக்காய் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் தனியாக வச்சுட்டேன், புது நாற்றுகள் எல்லாம். ஸோ கத்திரிக்காய் தனியாக இருக்குது. அது மாதிரி காராமணியும் நான் வேறு இடத்துல எல்லாத்தையும் மாற்றி வச்சு பார்க்குறேன். ஸோ மேபி அதில் வந்து எனக்கு வந்து ரீசன்ஸ் கிடைக்கலாம். ஸோ உண்மையிலே எந்த செடியில் பிரச்சனை இருக்குது, எது வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், தூக்கி போட போகிறோம், நாட் இன் கம்போஸ்ட் பின். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்களா, அது வந்து இந்த அவரைக்காலையுமே இந்த கருப்பு பூச்சி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது சுத்தமாக இந்த அவரைக்காவையுமே மொட்டை அடிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் பண்ணுறப்ப இது கஷ்டமாக இருந்துச்சு. பண்ணதுக்கப்புறம் மாடிக்கு வர்றப்பே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அந்த கருப்பு பூச்சி இல்லைப்பான்ட்டு. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, இதே மாதிரி பதிவுகள் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் வாவ் மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.